பிரைஸ் அலாட். மோடி ஐயா செகண்ட் டைம் ஜெயிக்கும்போது அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2வது முறை மோடி ஐயா தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணால் அதே மாதிரி நடந்தது. 3வது டைமு மோடி ஐயா ஜெயிக்கும்போது அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பவும் 3வது டைமும் மோடி ஐயா தான் ஜெயிப்பார் அப்படின்னு கெஸ் பண்ணால் அதே மாதிரி நடந்தது. இப்போ நடந்திருக்கிற இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் கூட திமுக இல்லாத மாற்று அரசியல் சக்திகள், அது ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான நபர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த 3வது முறையும் அதே மாதிரி காரியம் தான் நடந்தது. இதில் 3 கெஸ்ஸிங்கும் சரியாக இருந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஏன் இந்த மாதிரி கெஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எழுப்புதல்ன்ற விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். இப்போ மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்தாங்கன்னா மத பயங்கரவாதத்தையோ மத தீவிரவாத காரியங்களோ அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் பிஜேபின்றது ஆல்ரெடி ஒரு மதவாத கட்சி. அவங்க வரும்போது மட்டும்தான் இந்த உபத்திரவமான கிறிஸ்தவத்துக்கு விரோதமான அந்த உபத்திரவ காரியங்களை செய்வாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இந்த எழுப்புதலில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அந்த எழுப்புதல் தென்னிந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து அது ஃபார்ம் ஆகும், தமிழகத்திலிருந்து தான் அது இந்திய தேசம் எங்கு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுப்புதலை குறித்து நிறைய அநேக மூத்த ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்திலிருந்து அது உருவாகும்னா இங்கே தமிழகத்தில் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் சரியாக அமைந்து இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அதுக்கு சரியாக இல்லை. அப்போ ஒரு மாற்று கட்சி இங்கே வரும்போது தான், அந்த ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய கட்சிகள் இங்கே தமிழகத்தில் உருவெடுக்கும் போது தான் அந்த எழுப்புதலுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவேறும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். இப்போ அநேகருக்கு இளம் தலைமுறையிற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்கும். ஒரு விதத்தில் புதிய தலைமுறைகள் வந்து ஆட்சி செய்வது நல்ல விஷயந்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய சந்தோஷம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் இவங்களுடைய இந்த ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே இவங்களுடைய அந்த 5 வருஷங்களுக்குள்ள எழுப்புதலோட பிகினிங்ஸை நம்ம இந்தியாவில் பார்க்க போகிறோம். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ரொம்ப பிலீவ் பண்ணுங்கள், ரொம்ப நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை வருகிற வருடங்களில் செய்ய போகிறார்.